அந்த அக்கா கூப்பிடுறாங்க. எங்களை நம்பி வந்த பொண்ணுக்கு எங்களால் உண்மையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க முடியும். ஆனால் இந்த பொண்ணுங்களை எப்படி மச்சா இம்ப்ரெஸ் பண்ணுறது? அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணாலே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்கடா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வித் யூ பெர்மிஷன். வாட் யூ சே? உனக்கு ஒரு ரோட்டி சொன்னால் புரியாதா? உனக்கு புரியும்ல. ஐ லவ் யூ. உன் கோவம் அழகாக தான் இருக்குது, பட் நீ சிரிச்சா இன்னும் நல்லாயிருக்கும். உன் மௌனமும் அழகாக தான் இருக்குது, பட் நீ பேசினா. இந்த பசங்களை நம்பலாமா வேணாமா? ஒரு பையனை பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் உன்னை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்கள பற்றி ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். மேபி நல்லவனாக இருந்தால் யோசிக்கலாம், கெட்டவனாக இருந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஐயே பா ஏ லூசே, ஒருத்தனோட கேரியருக்கு நீ ஹெல்ப் பண்ணுறேன்னு அவனுக்கு தெரிஞ்சாலே போதும்டி. அவன் எப்படியா பட்டவனாக இருந்தாலும் நான் லவ் பண்ணிவிடுவான். எஸ். உங்களுக்கு ஒன்றும் இல்லை மேடம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு பயந்து பேசுறது எனக்கு தான் தெரியும். எங்களுக்கு மட்டும் அந்த பயம் இல்லையா? நீ உன்னை அவாய்ட் பண்ணதுக்கு ரீசனாக தான். மச்சி இந்த டைலாக்லாம் ஒத்தே இல்லைடா, சுமார் மூஞ்சிடா அது. மச்சி எனக்கு இந்த மூஞ்சி போதும்டா. உடம்பு சரியில்லைனா சொல்லணும், எனக்கு கஸ்டமருக்கு சொல்லாமல் இருந்தா யார் கிளாஸு? 1 மில்லியன்னா எத்தனை லட்சம்பா? இன்னைக்கு டாலருக்கு அகேன்ஸ்டா இந்தியன் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா? சரி, இன்னைக்கு மார்க்கெட்ல 1 கிலோ வெங்காயமாவது எவ்வளோன்னு தெரியுமாப்பா? பிளாங்கா இருக்கியப்பா. நாளைக்கு சமூகத்தில் நீ எப்படி ஒரு ஆளாக வருவேன்? உன்னை நம்பி எப்படிப்பா என் பொண்ணை கொடுக்கறது? ஒரு பொண்ணு லவ் பண்ணுற பையனாக இருந்தாலும் அந்த பொண்ணு பெற்ற பேரண்ட்ஸாக இருந்தாலும் பொண்ணு நல்லா இருக்கணும்னு தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. ஆனால் மேரேஜின்னு வரும்போது மட்டும் அவங்களுக்குள்ளே ஏன் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வருதுன்னு எனக்கு தெரியல. பாவண்டி இந்த பொண்ணுங்க லவ் பண்ணவனையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாமல், பிடிக்காத ஒருத்தனையும் ஏற்றுக்க முடியாமல் அவங்க படுற அவஸ்தை இருக்கே. லவ் பண்ணுங்கடா, வேணா சொல்ல. நான் லவ் கோசம் தயவு செஞ்சு சாவாதீங்க. இந்த உலகத்தில் எல்லாருமே லவ் பண்ணுறாங்க, பட் மினிமம் நம்பர் ஆஃப் கப்புள்ஸ் தான் லவ் பண்ணவங்களே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கப்புள்ஸ் ஏதோ ஒரு பிரச்சனையால் பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. ஏண்டா லவ் பண்ண எல்லா கப்புள்ஸுமே மேரேஜ் பண்ணிக்க முடியாதா? ஏன் லீனேட்டாக இருக்க? உன்னோட கெமிஸ்ட்ரிக்கு நான் இருக்கேன், ஃபிசிக்கலுக்கு நீ தான் ஸ்டெப் எடுக்கணும். மாசா ஃபேண்டா எதனா? இல்லை மாசா ஃபேண்டா எதனா? எனக்கு வாங்கி தெரியான்னு கேட்டேன். மச்சி, லவ் மேரேஜ் இஸ் லைக் கேரம் கேம்டா. செவப்பாக இருக்கிற பொண்ணை பாக்கெட் பண்ண மட்டும் போதாது, வெள்ளையாக இருக்கிற அவங்க அம்மாவையோ இல்லை கருப்பாக இருக்கிற அவங்க அப்பாவையோ சேர்த்து பாக்கெட் பண்ணுறது தான் லவ்ன்றது நெக்ஸ்ட் லெவலான மேரேஜுக்கு போகும். அங்கிள் டைம் என்ன? 8:10பா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுப்பா. என் பேர் சந்தோஷ். ஓகே. உங்கள் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன். அப்படியா? சரி சரி. நான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன் அங்கிள். இருபது 25 வயசில் உங்கள் பொண்ணை கேட்டு வந்தா 30-35 வயசில் செட்டில் ஆனவனுக்கு உங்கள் பொண்ணை கட்டித்தரீங்க. ஏன் 20-25 வயசில் இருக்கிறவன் 30-35 வயசில் செட்டிலே ஆகிறது இல்லையா? உங்கள் ஏஜ் என்ன, என் ஏஜ் ஜஸ்ட் 6 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். 6 இயர்ஸா? பட் மேரேஜுக்கு தான் கரெக்ட் ஏஜ்.